இந்த வாரம் லேர்னிங் சாட்டர்டேல நாங்கள் 3 எக்ஸைட்டிங் வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். 10 AM-க்கு நியூ ஃபிக்ஸ்ட் இன்கம் பிளே புக் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ஏ ஃபாலிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள். 11 AM-க்கு ஜீரோ டு இன்வெஸ்டர் ஹவு டு ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஃப்ரம் அவர் வெரி ஃபர்ஸ்ட் சேலரி. 12 AM-க்கு ஆங்கர் அவைட்ஸ் இந்தியா ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக் செக்டர். இந்த வெபினாரில் ஜாயின் பண்ணணும்னா கீழே இருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கோவிட் ஆரம்பித்த நாள்லேருந்து நம்ம மைண்ட் செட் எப்படியெல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு முக்கியமாக ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. கோவிட் வந்த ஆரம்ப காலகட்டங்களில் யூடியூப்லேயும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுவெளியிலும் சரி, இந்தியன் எக்கானமி காலி அப்படின்னு நிறைய பேர் முழுசாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தோணுச்சுனாக்கா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கெல்லாம் போய் அதிகம் நம்பக்கூடாது, ஆனால் நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ஏதாவது சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வாங்கி வச்சுட்டா நாளைக்கு வேலையே செய்யாமல் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு பணத்தை கொடுக்கணும். அதாவது பாசிவ் இன்கம் இருந்தால் போதும். இதுதான் குறைந்தபட்ச எக்ஸ்பெக்டேஷனாக நிறைய பேர் மைண்ட் செட்டில் இருந்தது. அந்த மைண்ட் செட் தான் அவங்கள ஃபிக்ஸட் இன்கம் மாதிரி இருக்கக்கூடிய இடங்களுக்கு போக வச்சுது. அந்த நேரத்தில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு லோவில் இருக்குது. ஏன்னா கோவிட் வந்தோடனே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டாங்க எல்லாரும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்ச பிறகு இவங்க போய் பாசிவ் இன்கம் தேடுறாங்களே, இவ்வளோ லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஈக்விட்டி பெட்டர் அசெட் கிளாஸ் ஆச்சே, ஈக்விட்டி இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னாக்கா அது நிறைய பேருக்கு அந்த நேரத்தில் அக்செப்டபுளாக இல்லை, அதை ஏற்கக்கூடிய மனநிலையில் அவங்க இல்லை. ஆனால் இந்த ஐடியா, அதாவது உட்கார்ந்து சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு இருந்தது ஒரு லேண்ட்லார்ட் மைண்ட் செட். தமிழ்நாட்டில் சொல்லணும்னா பண்ணையார் புத்தின்னு சொல்லலாம். நிறைய சொத்து இருக்கணும், அதுலேருந்து நமக்கு மாதம் மாதம் இன்கம் வரணும், அல்லது பீரியாடிக்காக இன்கம் வரணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுட்டு நம்ம எதுவுமே பண்ணாமல் ஹாப்பியாக இருக்கணும். இந்த ஒரு கான்செப்ட் நம்ம ஊரில் மட்டும், இந்தியாவில் வேற எங்கேயும் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும் கோவிடுக்கு அப்புறம் காட்டு தீ மாதிரி பரவிச்சு. எல்லாரும் எந்த பாண்டு வாங்கலான்னு அலையிறாங்க, அல்லது எந்த இடத்துல அவங்களுக்கு ஃபிக்ஸட் இன்கம் கிடைக்கும் அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் இதில் மிகப்பெரிய முரண்பாடு என்னன்னாக்கா, பாண்ட் அண்ட் ஃபிக்ஸட் இன்கம் வாங்கிறதுக்கான நேரமே அது இல்லை. ஏன்னா அப்போ தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைச்சிருந்தாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு லோவில் இருக்கும்போது பாண்டும் ஃபிக்ஸட் இன்கமும் வாங்கக்கூடிய நேரமே இல்லைங்கிறது கூட மறந்து அந்த பாசிவ் இன்கம் அப்படின்ற அந்த அப்சஷனில் எல்லாரும் போய் அதை வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு புத்தியினால தான் நிறைய பேர் கோவிட் பாட்டமில் ஈக்விட்டி வாங்க தவறிட்டாங்க. இன்னும் கூட அதை எந்த அளவுக்கு அவங்க உணர்ந்து ஒப்புக்கொள்கிறார்கள் என்பது கொஸ்டின் மார்க் தான். இந்த என்டையர் ஐடியா எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தாக்கா, நான் சொன்ன அந்த ஜமீன்தார் அல்லது லேண்ட்லார்ட் அல்லது பண்ணையார் புத்தியிலேருந்து வருது. அந்த மைண்ட் செட்டு சரியாக தப்பாங்கிறத விட்டுருவோம். ஆனால் அது எந்த மாதிரி சொத்துக்கள்லேருந்து நமக்கு வருமானம் வரணும் அப்படின்றதுலையாவது நமக்கு அடிப்படையில் ஒரு சரியான சிந்தனை இருக்கணும். அங்கே தான் நம்ம இந்த 5 ஆண்டுகளில் சரியாக செஞ்சோமா அப்படின்னு யோசிக்கணும். ஒருத்தர் உட்கார்ந்து சாப்பிடணும்னாக்கா வெல்த் கார்பஸ் பில்டு பண்ணணும். வெல்த் கார்பஸ்னால் எப்படி பில்ட் பண்ணணும்? வளர்ச்சி. நம்ம கொஞ்சம் பணம் போட்டு அது நிறைய பணம் ஆகணும். எவ்வளோ நாளில்? 10லேருந்து 20 வருஷத்தில் ஆகணும். அப்போ அந்த 10லேருந்து 20 வருஷம் நம்ம லைஃப்பில் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவோம்? வளர்ச்சி சார்ந்து மட்டும் இயங்குவோம். எங்கும் வளர்ச்சி, எதிலும் வளர்ச்சின்ற ஒரு மைண்ட் செட்டோட நம்ம எல்லாத்தையும் அணுகுவோம். மாறாக லேண்ட்லார்ட் மைண்ட் செட்டோட நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா, பண்ணையார் மாதிரி திங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி என்பதே வாழ்க்கையில் வராது. அது இருக்கிறத வச்சுக்கிட்டு ஜாலியாக ஹாயாக இருக்கக்கூடிய ஒரு லைஃப், அதில் வளர்ச்சி என்பது வரவே வராது. இருக்கிறத வச்சுக்கிட்டு ஜாலியாக ஒருத்தர் இருக்க முடியும்னாக்கா அவரால் அவருடைய லைஃப் ஸ்டைலை அதுக்கு மேலே உயர்த்த முடியாது, அதே மாதிரி இருக்கணும். ஏன்னா அந்த லேண்ட்லார்ட் மைண்ட் செட்டில் பண்ணக்கூடிய ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய வருமான வளர்ச்சி அவ்வளோதான் இருக்கும், அவ்வளோதான் அது சப்போர்ட் பண்ணும். அதனால தான் நீங்கள்
வெல்த் கார்பஸ்ன்ற அந்த growth ஓரியன்டேஷனில் இருந்தால் தான் நாளைக்கு உங்களுக்கு வேலை செய்யாமல் உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு கூட ஒரு சரியான வாழ்க்கை முறையும் வழிமுறையும் கிடைக்கும். அண்ட் அந்த வழிமுறை ரிஸ்க் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கணும். எல்லா நேரத்துலையும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பாதையாக இருக்கணும். வளர வளர உங்களுக்கு இன்னும் தைரியத்தையும் நம்பிக்கையும் கன்விக்ஷனையும் கொடுக்கக்கூடிய ஒரு பாதையாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாதைக்கு வளர்ச்சி சார்ந்த ஒரு மைண்ட் செட் இருக்கணும். அந்த வளர்ச்சி சார்ந்த மைண்ட் செட்டை உருவாக்குறதுனாக்கா ஈக்விட்டி அப்படின்ற அந்த ஒரு சொத்தை எப்படி நம்ம வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரணும், அது நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்மோடு பயணிக்கணும், அது எப்படி நம்மளை இன்னொரு பெட்டர் பிளேஸுக்கு கொண்டு போகணும், அந்த ட்ராவலில் நமக்கு என்ன மாதிரியான பொருளாதார வளர்ச்சி வர வேண்டும், அந்த பொருளாதார வளர்ச்சி என்ன வேகத்தில் இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டும். அந்த எதிர்பார்ப்புகளை எப்படி சரியாக ஃபிக்ஸ் பண்ணி அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவு செஞ்சு அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுறது, இது எல்லாமே என்ன தற்செயலாக நடக்கக்கூடிய விஷயம் நினைக்கிறீங்களா? சத்தியமாக கிடையாது. இது எல்லாமே ரொம்ப ப்ரிசைஸாக பிளான் பண்ணி அந்த பிளானை ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ரொம்பவும் கரெக்டாகவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த இம்ப்ளிமெண்டேஷனில் வெற்றி அடைந்து அந்த வெற்றியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறையை உருவாக்குறவங்களுக்கு பாசிவ் இன்கம்ங்கிறது வேற மாதிரி ஒரு டைமென்ஷனில் புரியும். அந்த டைமென்ஷன் இன்னும் ஒரு பெரிய டைமென்ஷனாக இருக்கும். தங்களை தாமே சுருக்கி கொள்ள மாட்டார்கள். இன்னும் லைஃப்பை எப்படி எக்ஸ்பான்சிவாக பார்க்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. என் பார்வையில் அப்படிப்பட்ட ஒரு லைஃப் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு எதிலும் கிடைக்காது. அதனால தான் சொல்கிறேன், வளர்ச்சி சார்ந்து சிந்தியுங்கள். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய எதிர்கால வாழ்க்கை உங்களுக்கு பாசிவ் இன்கம்ன்ற கான்செப்டை விட ஒரு பெட்டரான ஒரு லைஃப்பை கொடுக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நோக்கி போங்க. அதை விட்டுட்டு எனக்கு இவ்வளோ இருந்தால் போகிறோம் அப்படின்னு உங்களை நீங்களே சுருக்கிக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு காலகட்டத்தில் அதுவே பத்தாமல் போயிடும். நிறைய பேர் இந்த மாதிரி வாழ்ந்து தான் இன்றைக்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய மிடில் ஏஜ்டு பீப்புள் 20 வருஷம் கழித்து என்ன கஷ்டப்படுவாங்கன்றது இன்றைக்கி அவங்களுக்கு தெரியாது. 20 வருஷம் முன்னாடி ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே இருந்தவங்க அவங்க தான் உண்மையான பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் கிங்ஸு. இன்றைக்கி அவங்களுக்கு வட்டி என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். பேங்க்குக்கு டெபாசிட் கொடுத்து இன்றைக்கி அவங்களால அதை சர்வே பண்ண முடியுதான்னு பாருங்கள். இன்றைக்கும் அதே போல் பாண்ட்ஸை வச்சுட்டு பாசிவ் இன்கம் பேசுகிறவங்க 10 வருஷம் கழித்து அதே நிலைமையில் இருப்பார்கள் என்பதை உணருங்கள். அதிலிருந்து ஒரு பெட்டர் பிளேஸுக்கு போக முடியும்னு நம்புங்கள். அந்த இடத்தை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.